அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தில் 3 பேரை குறித்து அவர் எழுதுகிறாரு. ஒன்று, காயு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை குறித்து எழுதுகிறார். இரண்டாவது, தியோதெரப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். மூன்றாவது, தேமேத்ரியு அப்படின்னு சொல்லி 3வது நபரை குறித்து எழுதுகிறார். காயுவினுடைய வாழ்க்கையும் தேமேத்ரியுனுடைய வாழ்க்கையும் குறித்து படிக்கும்போது அவர்கள் ஒரு நல்ல உதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் தியோதெரப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது இவனை போல வாழக்கூடாதுன்னு எழுதுறார். நீங்கள் 11ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இந்த முழு நிருபத்துக்கும் முக்கியமான வசனம்னு சொன்னா 11ஆம் வசனத்தை தான் நம்ம பார்க்க முடியும். காயு என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்விலிருந்து 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்ட விரும்புகிறேன். இந்த காயு நல்ல முன்மாதிரி உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த 2ஆம் வசனத்துல முதல் 8 வசனங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப காயுவை பத்தி இவர் எழுதும் பொழுது 3 முக்கியமான விஷயங்களை அவர் எழுதுகிறார். அதுல முதலாவது 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் என்ன எழுதுறாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன இதை வெளிப்படுத்துகிறது? ஆவிக்குரிய ஜீவிதத்திலே காயு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் எப்பொழுதுமே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே யோவான் காயுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உன் ஆத்துமா என்ன பண்ணுது? வாழ்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஜீவிதத்திலே இந்த காயு ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காயுவுக்கு சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், அல்லது பண பற்றாக்குறைகள் அவளுக்கு இருந்திருக்கலாம். அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா அவர் வாழ்த்தும் போது சொல்றாரு, நீ எப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்திலே மேன்மையானவனாக இருக்கிறாயோ அதை போல நீ என்ன செய்ய, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உனக்காக நான் என்ன செய்யறேன்? ஜெபம் பண்றேன்னு சொல்றார். இப்ப காயுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, ஒருவேளை இந்த பூமியில நம்ம ஃபினான்சியலா ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், சரீரத்தில் பலவீனம் இல்லாமல் அநேக குறைவுகள் இருக்கலாம். ஆனால் ஆன்மீக ஜீவிதத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம இதன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது 3வது 4வது வசனத்துல இந்த காயுவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாய் போகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 3-4 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் சொல்றார். இந்த காயு சத்தியத்தை அறிந்தவர் அல்ல, சத்தியத்திலே நடக்கக்கூடியவர் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, ஆனால் கை கொள்ளுகிறது இல்லை. கை கொள்ளலைன்னா ஏதாவது யூஸ் இருக்குமா? யாக்கோபு எழுதுறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அது ஒன்றுத்துக்கும் யூஸ் கிடையாது. அப்ப இங்க நம்ம வாசிக்கும் பொழுது காயு வந்து வெறும் விசுவாசிக்கிறவர் மாத்திரமல்ல, எதை விசுவாசிக்கிறாரோ அதை என்ன செய்யறாரு? கிரியையிலே காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் நம்ம இங்க வாசிக்கிறோம், சகோதரர் வந்து நீ சத்தியத்தை அறிந்திருக்கிறாய் என்று சாட்சி சொல்லவில்லை, அவர்கள் நடந்து கொள்கிறாய் என்பதை குறித்து அவர்கள் சாட்சி சொன்னார்கள் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் பேச்சில் கிடையாது, செயலில் இருக்க வேண்டும். 3வதாக இந்த காயுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு பாடம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு, அவருடைய சேவைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த காயுவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை உண்மை உள்ளதாக இருந்தது. 2வது, உபசரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். 3வது நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் பரந்த இருதயம், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு பரந்த இருதயமாக இருக்கிறது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா உதாரத்துவம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய அன்பு உண்மை உள்ள அன்பாக இருக்கிறது. இப்ப காயுவினுடைய அந்த உபசரிப்பை, அன்பை இங்க யோவான் என்ன செய்யறாரு? எழுதுறார். நீங்க இங்க வாசி பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் எப்படி செய்தாய்? என்ன செய்தார்? நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்தார்னு சொல்றாருல, என்ன செய்தார்?
உபசரிப்பு செய்திருக்கிறார். ஓகே, நீங்க இங்க வாசிக்கும் போது அந்த உபசரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கலாம்? ஒருவேளை ஒருத்தங்களை வீட்டில் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், அவங்கள தங்குவதற்கு அனுமதித்திருக்கலாம், உணவு கொடுத்திருக்கலாம், மறுபடியும் அவங்க பிரயாணத்துக்கு போகணும்னு சொன்னா அதெல்லாம் திரும்ப கொடுத்திருக்கலாம். இங்க நீங்க வாசி பார்த்தீங்கன்னா சகோதரரும் அந்நியர்னா அவருக்கு யாருன்னு தெரியாது, ஆனா இவர் ஊழியம் செய்கிறவர், இவர் இந்த ஊரை சேர்ந்தவர் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலத்துல நம்பி யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம வாழ்றோம். ஆனா அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இப்படி தேவனுடைய நாமத்து நிமித்தம் வரக்கூடிய ஊழியர்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உபசரித்திருக்கிறார். அதுவும் எப்படி செய்திருக்கிறார் அதை நம்ம வாசிக்கிறோம். நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் எப்படி செய்தாய்? உண்மையாய் செய்தாய். நம்ம உண்மையாவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, உபசரிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, உண்மையாய் செய்கிறோமா? அடுத்தது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர்களுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? சாட்சி சொன்னார்கள். என்ன சாட்சி சொன்னார்னா, இங்க இருக்கிறாரு பாருங்க காயு, எப்படிதானும் தெரியல, எல்லா வர்ற தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபசரித்து என்ன செய்யறாரு? அவரை அனுப்புகிறார். இங்க பாருங்க, காயு தன்னுடைய வீட்டில், இன்னைக்கு நமக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து 2 பெட்ரூம் இருக்கு, 3 பெட்ரூம் இருக்கு, இதுல தங்க வைக்கிறதுக்கே நமக்கு சிரமமா இருக்கு. அன்னைக்கு அப்படிலாம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருந்திருக்காது. ஆனா அந்த குறைந்த அவர்களுக்குள்ள அந்த வசதிகளிலும் கூட தேவனுடைய ஊழியக்காரர்களை தங்களுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க? உபசரித்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நம்முடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறோம்? இங்க நம்ம வாசிக்கிறோம், யார் கட்டளையிட்டு இருக்கிறாரு? கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். காயுவுக்கு யோவான் அதனாலதான் எழுதுறாரு, காயுவே நீ சகோதரருக்கு செய்கிறது எல்லாம் உண்மையாய் செய்கிறாய், இன்னும் செய் அப்படின்னு தான் அவர் எழுதுகிறார். அப்ப நம்ம கர்த்தருக்காக எவ்வளவு கொடுக்கிறோம்? கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம்? இது மெயினா அங்கதான் இங்க யோவான் காயுவுக்கு எழுதும் போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு உபசரிப்பதை குறித்து தான் அவர் எழுதுறாரு. இங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள், தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லை போல வழிவிட்டு அனுப்புங்கிறது வழிக்கான தேவைகளை கொடுத்து அனுப்பு. ஏன் கொடுக்கணும்? இங்க நம்ம வாசிக்கும் பொழுது, ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போனார்கள். யாருக்காக ஊழியம் பண்றாங்க? கர்த்தருக்காக. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள என்னவா இருக்கிறோம்? கடனாளிகளா இருக்கிறோம். கடனாளிகளா? கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு நாம் உடன் வேலையாளாக இருப்பதற்கு என்னவா இருக்கிறோம்? கடனாளியா இருக்கிறோம். அருமையானவர்களே, ஒன்று தெரிஞ்சுங்க, வேதத்தில் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் அதற்குரிய பிரதிபலனை அடைவான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது, எல்லாரும் போதகர்கள் கிடையாது. ஆனா அந்த தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்குரிய பலனை அடைவான்னு வாசிக்கிறோம். இப்போ எல்லாரும் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போக முடியாது. ஆனால் ஊழியத்துக்கு போகிற ஒருவருக்கு நம்ம பொருளாதார உதவியோ அவருடைய தேவைகளில் ஏதோ ஒரு நம்ம ஷோல்டர் கொடுக்கும்போது, நம்முடைய தோல் அவர்களுக்கு கொடுக்கும்போது, அவருடைய ஊழியத்தின் பலனிலே நமக்கும் என்ன உண்டு? பங்கு உண்டு. அப்போ காயுனுடைய வாழ்க்கையிலிருந்து 3 விஷயங்களை படித்தோம். முதல்ல என்ன படித்தோம்? அவர் ஆவிக்குரிய விஷயத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் உள்ளவராக இருந்தார். 2ஆவதாக அவருடைய விசுவாசமும் அவருடைய நடக்கையும் ஒன்றாக இருந்தது. எதை விசுவாசித்தாரோ அதை வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்தார். 3ஆவதாக அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரத்துவமாக உதவி செய்வதிலே, மற்றவர்களை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? உண்மையுள்ள அன்பாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை காயுவை போல இருந்திருக்கா இது வரைக்கும்? ஆவிக்குரிய நிலையில் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறோமா? நம்ம எதை விசுவாசிக்கிறோமா அதன்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அடுத்தது, மற்றவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு நம்ம உபசரிக்கக்கூடியவர்களாக உதவி செய்ய. அதனால நான் கடன் வாங்கி உதவி செய்யுங்கலாம் சொல்லலை. நம்மளால இயன்றது, தேவன் நமக்கு கொடுத்த பலனுக்கு தக்கதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியா சபையை குறித்து பேசும் பொழுது அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் எப்ப கொடுத்தாங்க? கொடிய தரித்திரத்திலும் கொடிய உபத்திரவத்திலும்.
அவர்கள் என்ன செஞ்சாங்க? உதாரத்துவமாய் சந்தோஷத்தோടെ கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படி கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை காயுவை போல இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கணும். வருங்காலங்களிலே அப்படி வாழ்வதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.